வணக்கம் நண்பர்களே. சிஸ்டம் கோளாறானதுனால வீடியோ போட முடியாம போச்சு. ஸோ இனிமே ரெகுலரா வீடியோ போடுறேன். எப்பவும் போல உங்க ஆதரவை கொடுங்க. ஸோ இன்னைக்கு அரக்க மிருகமா உருமாறின அப்பாவையும் அம்மாவையும் காப்பாற்ற போராடும் சின்ன பொண்ணை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா, மாயாஜாலங்கள் நிறைந்த உலகத்துல காரணமே தெரியாம மான்ஸ்டரா உருமாறின அப்பாவையும் அம்மாவையும் ராஜ்யத்தில் இருக்க மக்களுக்கு தெரியாம சரி பண்ண முயற்சி பண்றா இளவரசி. அதுல அவ சந்திக்கிற சவால்களும் குடும்பத்தை பற்றின புரிதல்களையும் தரமாக விளக்கியிருக்க ஸ்பெல் பவுண்டு படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் விசித்திர விலங்குகளும் மந்திர சக்திகளும் கொண்ட லம்பிரியா உலகத்தோட இளவரசியான எலியன் நண்பர்கள் கூட சேர்ந்து பறக்கும் பூனை மேலே ஏறி ஜாலியாக ரவுண்ட் அடிக்கிறா. அப்போ அரண்மனையிலேருந்து ஃப்ளார் மூலமாக சிக்னல் வந்ததும், நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன்னு நண்பர்கள் கிட்ட வருத்தத்தோட சொல்கிறா. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் தானே, அப்புறம் என்ன அரண்மனையில் அவசரம் இருக்க போதுன்னு நண்பர்கள் கேட்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் இந்த உலகத்தை நான் தான் பார்த்துக்கணுன்றதுனால நிறைய பொறுப்புகள் இருக்கு, அதனால நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போறா எலியன். சரி, உனக்கு எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா மார்க்கெட்டுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு போறாங்க நண்பர்கள். அங்கேருந்து எலியன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்ததும், உங்கள் பிறந்த நாள் அதுவுமா நான் ஃப்ளாரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனால் உங்கள் அப்பா அம்மாவை எங்களால் சமாளிக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க மந்திரி. என்னடான்னு பார்த்தா ரெண்டு பேருமே மான்ஸ்டராக இருக்காங்க. எப்படிரான்னு யோசிக்கும் போது தான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் காட்டுப்பகுதிக்கு போகும்போது கருப்பு நீர சூறாவளியால் தாக்கப்பட்டு மான்ஸ்டரா மாறிட்டாங்க. அதை மற்றவங்களுக்கு தெரியாம ரெண்டு மந்திரி உதவியோட சின்ன வயசுலயே அரசாங்க பொறுப்பை ஏற்றுக்கிட்டு சீரும் சிறப்புமா ஆட்சியை நடத்திட்டு வரா எலியன். அவகிட்ட பிரச்சனையை சொல்ல எத்தனை பேர் வந்தாலும் அவங்கள லைன்ல நிக்க வச்சு எல்லாத்தையும் பாரபட்சம் பார்க்காம கேட்டு அதுக்கான தீர்வையும் சொல்றா. இதுக்கு நடுவுல ரணகலமா அட்டகாசம் பண்ற அப்பா அம்மாவை வேற சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க மான்ஸ்டரா மாறின விஷயம் இவளை தவிர்த்து சில பல காவலர்களுக்கும் ரெண்டு மந்திரிகளுக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் உதவி பண்றாங்க. இந்த ஒரு வருஷமா அவங்கள மனுஷனா மாத்த எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எல்லாமே தோல்வியில தான் முடியுது. 15 வயசுல மற்ற பிள்ளைங்கள மாதிரி ஜாலியா இருக்க முடியாம, அப்பா அம்மாவோட கண்டிப்பும் இல்லாம விரக்தியோட வாழ்க்கை போனாலும் எப்படியாச்சும் அதை சரி பண்ணதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா எலியன். அப்போ இந்த ராஜ்யத்தோட தளபதி எப்படியாச்சும் அரசரையும் அரசியையும் பார்க்க கடந்த ஒரு வருஷமா நடையா நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு மந்திரிகளும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்கள விரட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு எப்படியாச்சும் அவங்கள சந்திக்கணும்னு பிடிவாதமா கதவை தட்டிக்கிட்டு இருந்த தளபதி கிட்ட போய், அரசருக்கும் அரசிக்கும் வயிறு சரியில்லையா, நாளைக்கு உங்களை சந்திக்கிறாங்களாமான்னு போய் சொல்லிட்டு வந்துடுறாரு மந்திரி. மவனே, நாளைக்கு என்னானாலும் அவங்கள சந்திச்சிடுறேன்டான்னு கொந்தளிச்சிட்டு போறாங்க தளபதி. அதை கேட்டு இதுக்கு மேல நம்ம தளபதியை சமாளிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க ரெண்டு மந்திரியும். தளபதி உங்களை மாதிரி கிடையாது, பெரிய பிரச்சனையா பண்ணிடுவாங்க, அதனால நீங்க தான் அவங்கள சமாளிச்சாகணும்னு சொல்றா எலியன். முதல்ல நீ உங்க அப்பா அம்மாவை சகஜ நிலைமைக்கு மாத்திர வழியை பாருன்னு சொல்லிட்டு போறாங்க ரெண்டு மந்திரியும். அதை கேட்டு இவங்க சொல்றது எனக்கு புரியாமல்ல, ஆனா அதை எப்படி செஞ்சு முடிக்கிறதுன்றது தான் பெரிய கேள்விக்குறியா இருக்கேன்னு ஃபீல் பண்றா எலியன். அப்போ வேலைக்கார பாட்டி வந்து, தபால்காரங்க உங்களுக்காக தகவல் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்ட எலியன் உடனே அவரை உள்ள வர சொல்லி உத்தரவிடுறா. அதன்படி புறாக்களோட வந்த தபால்கார தாத்தா அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள தங்கியிருக்க சூரிய சந்திர சக்தி கொண்ட மந்திரவாதிகள் கிட்ட உங்க பிரச்சனையை எடுத்து சொல்லி ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு 8 புறாக்கள் மூலமா தகவல் அனுப்பிச்சேன். அதுல 7 புறா கல்லா மாத்திர பழத்தை தின்னு சிலையா மாதிரி செத்து போச்சுங்க. அதுங்களுக்கு முதல்ல நாம இறுதி மரியாதை செலுத்தணும்னு ஜாலம் வளர்த்துறாரு. கடைசியா இந்த ஒரு புறா மட்டும்தான் அந்த மந்திரவாதிகளை சந்திச்சு தகவலை எடுத்துட்டு வந்திருக்குங்கன்னு சொல்றாரு. ஆனா பாவம், அதுவும் கல்லா மாறிடுது. சரி, எது எப்படி போனா நமக்கு என்ன, முதல்ல என்ன தகவல் கொடுத்திருக்காங்க பாப்போம்னு சிலையை உடைச்சு அந்த துண்டு பேப்பரை எடுக்கிறா. அதுல ஒரு சொட்டு தண்ணியை விடணும்னு எழுதியிருக்கு. சரின்னு தண்ணியை தேடுறதுக்குள்ள இவ செல்லமா வளர்க்குற பிராணி அதை முழுங்கிடுது. அதை வெளியே துப்புன்னு சொல்றதுக்குள்ள எச்சிப்பட்டு பேப்பர் பெருசாகி வெளியே வந்து 3D ஹோலோகிராம் மூலமா கருப்பு உருவம் கொண்ட மந்திரவாதிகள் சொல்ற மெசேஜ் பிளே ஆகுது. உன்னோட பிரச்சனையை தெரிஞ்சுக்க சரியா 3வது மாசம் 3வது வாரம் 3வது நாள் கண்டிப்பா வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாள் வெகு தொலைவில் இல்ல, இளவரசியோட பிறந்த நாளான இன்னைக்குதான் இந்த வீடியோ மெசேஜ் பிளே ஆகி பேப்பர் கீழே விழுது. அதை பார்த்ததும், எப்பா இன்னையோட என் கெட்ட கனவு முடிகிற நாள் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறா எலியன். அதே சமயம் மந்திரிங்க ரெண்டு பேரும் மான்ஸ்டரா மாறின அரசரையும் அரசியையும் சமாளிக்க முடியாம மண்டையை பிச்சுக்கிட்டு இந்த நிலைமையை எப்படி மாத்துறதுன்னு யோசிக்கும் போது, இளவரசிக்கு 15 வயசு ஆகிடுச்சு. இதையே சாக்கா வச்சு அவங்கள அரசி ஆக்கிடலாம், அரசரும் அரசியும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்கன்னு கதை கட்டிடுவோம்னு முடிவெடுக்கிறாங்க. அங்க சந்தோஷமா ஓடி வந்த எலியன் கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு, மான்ஸ்டரா மாறின அப்பாவையும் அம்மாவையும் காட்டுக்குள்ள விட்டுடலாம், உனக்கு எப்ப தோணுதோ போய் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. இது நல்ல யோசனை தான், ஆனா எங்க அப்பாவையும் அம்மாவையும் சகஜ நிலைமைக்கு கொண்டு வர சூரிய சந்திர சக்தி கொண்ட மந்திரவாதிகள் இப்ப நம்ம ஊருக்கு வராங்க, அவங்க உதவியோட நாம கடைசி தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்றா எலியன். அதுக்கு ஒத்துக்கிட்டு குதூகலமா டான்ஸ் ஆடி எலியனுக்கு கேக்கு வெட்டி பிறந்த நாள் கொண்டாடுறாங்க.
அப்போ மான்ஸ்டரா மாறின அரசருக்கும் அரசிக்கும் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அங்க இடையில நின்ன காவலரை தூக்கி கடிச்சுக்கிட்டு இருக்காரு மான்ஸ்டர் அரசர். எப்பா அவர் தயவு செஞ்சு துப்புன்னு சொல்றா எலியன். உடனே டப்புக்குன்னு துப்பிடுறாரு. பக்கத்துல இருந்த மான்ஸ்டர் அரசி அவங்க தலையில வச்சிருந்த கிரீடத்தை தூக்கி போட்டுடுறாங்க. அத எலியனோட செல்ல பிராணி முழுங்கிடுது. இதுங்களை வச்சுட்டு என்னத்த பண்றதுன்னு கையில கேக்கு தட்டை வச்சுட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு தாத்தா மந்திரி. உடனே கிரீடத்தை அவர் தட்டுல துப்பிடுது செல்லப்பிராணி. இந்த வேடிக்கை சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் போதே சூரிய சந்திர சக்தி கொண்ட மந்திரவாதிகள் வந்துட்டாங்கன்னு அறிவிக்கிறாங்க. சரின்னு கதவை திறந்தா பெரிய தவளை நிக்குது. உள்ள வந்து வாயை திறந்ததும் கருப்பு புகை உருவமா 2 வெளியே வருதுங்க. அதுவும் மறைஞ்சி நீல கலர்ல இருக்க அதுங்களோட உருவத்தை காட்டுதுங்க. அப்போ லிஃப்ட் கொடுத்த தவளைக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கை கொடுத்து அனுப்பி விடுதுங்க. இந்த 2த்தையும் அன்போட வரவேற்கிறா எலியன். நீதான் இளவரசியாமா? என் பேரு சன்னி, இவன் பேரு லூனா. அரக்கத்தனமா செயல்படுற உங்க அப்பா அம்மாவை கூப்பிடு, பேசியே திருத்துறோம்னு சொல்றாங்க. ஐயா அவங்க முழு மான்ஸ்டராவே மாறிட்டாங்கன்னு காட்டுறா எலியன். அதுங்க 2ம் முறைச்சிட்டு வர்றதை பார்த்து இவங்க பதறி போறாங்க. உன் குறுந்தகவலை நாங்க வேற மாதிரி படிச்சு புரிஞ்சுக்கிட்டோமா, முதல்ல இதுங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு கத்துதுங்க 2ம். சரின்னு பிதுக்கிற பொம்மையை தூக்கி போட்டதும் மான்ஸ்டர் அப்பாவும் அம்மாவும் அதை எடுக்க ஓடுதுங்க. அப்போ உங்க அப்பா அம்மா 2 பேரும் இருட்டிக்கே டஃப் கொடுக்குற காட்டுக்குள்ள போய் இந்த மாதிரி மாறிட்டாங்க போல. அவங்கள கூடிய சீக்கிரம் நம்ம சகஜ நிலைமைக்கு மாத்தலனா முழு மான்ஸ்டராவே மாறிடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க தான் உதவி பண்ணும்னு எலியன் கேட்டதும் அதுக்கு தானே வந்திருக்கோம். சரி மந்திர கோலை கொடுன்னு லூனா கிட்ட கேட்கிறாரு சன்னி. எப்பா அதை கைமாத்தி விட்டு தான் இந்த மந்திர நகையை வாங்கியிருக்கேன்னு சொல்லுது லூனா. இதை வச்சு என்ன பண்றதுன்னு சன்னி கண்டமேனிக்கு கத்த, அதுல இருக்க பட்டன் அமுத்தி எதனா சொல்லு, நிச்சயமா அது நடக்கும்னு சொல்லுது லூனா. சரின்னு சும்மா கடந்த வாத்தியங்களை தானா வாசிக்க சொல்றாரு சன்னி. அதன்படி மந்திர சக்தி மூலமா அது தானா வாசிக்க தொடங்குது. உங்க வித்தையை நான் அப்புறமா கைதட்டி பாராட்டுறேன், முதல்ல எங்க அப்பாவையும் அம்மாவையும் எப்படி நான் சகஜ நிலைமைக்கு கொண்டு வர்றதுன்னு கேட்கறா எலியன். அதுக்கான வழியை சொல்ல வரும்போது கரெக்டா மான்ஸ்டர் அரசி 2 பேரையும் முழுங்கிடுதுங்க. வயிற்றுக்குள்ள போய் கடமுடான சத்தம் கேட்டு மந்திர வாந்தியை எடுத்ததும் 2 பேரும் வெளியே வந்து விழுறாங்க. ஆனா பக்கத்திலேயே இருந்த மான்ஸ்டர் அரசர் அவங்கள விரட்டிக்கிட்டு போறாரு. இதுக்குதான் நாங்க வெளியே வர்றதே இல்லைன்னு சொல்லிட்டு தவளை வாய்க்குள்ள பூந்து அங்கிருந்து தப்பிச்சு போகுதுங்க. ஆனா தெரியாதனமா அந்த மந்திர நகையை விட்டு போயிடுதுங்க. எலியன் அவங்கள தடுத்து நிறுத்த முடியாம செம்ம கடுப்பாகி கடைசியா உங்களை சரி பண்ண வந்த 2 பேரையும் விரட்டி அமிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு புலம்புறா. அதை கேட்டு மான்ஸ்டர் அரசனும் அரசியும் அமைதியாயிடுறாங்க. அப்போ சமாதானப்படுத்த வந்த மந்திரிங்க கிட்ட உங்க திட்டத்தின்படி செயல்படலாம்னு சொல்லிடுறா எலியன். அன்னைக்கு நைட்டு 3 துண்டு கேக்கை எடுத்துக்கிட்டு அப்பாவும் அம்மாவும் இருக்க கூண்டுல எடுத்துட்டு வந்து வைக்கிறா. நடுவுல இவ உக்காந்து வருத்தப்படும் போது மான்ஸ்டர் அம்மா சமாதானப்படுத்துற மாதிரி பக்கத்துல வராங்க. அதை ஆசையோட பாக்குறப்போ கேக்கு துண்டை வழிச்சு துண்டு போறாங்க. அதனால அவளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா அம்மா கூட இருந்த நினைவுகளை நினைச்சு பார்த்து வருத்தப்படுறா. உங்களை சகஜ நிலைமைக்கு கொண்டு வர இப்ப வரைக்கும் எதனா வழி இருக்கான்னு ஏங்கிட்டு இருக்கன்னு புலம்புறா. அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து தூங்கிடுறா. அடுத்த நாள் விடிஞ்சதும் இவ கூண்ட பூட்டாம விட்டதுனால மான்ஸ்டர் அரசனும் அரசியும் ஊருக்குள்ள பூந்து கலவரம் பண்றாங்க. உல்லாசமா செம்பரி ஆடுகளை விரட்டிக்கிட்டு போறாங்க. அதை பார்த்த படைத்தளபதி போர் வீரர்களை கூப்பிட்டு அதுங்களை தடுக்க சொல்றாங்க. ஆனா இளவரசி எலியன் மான்ஸ்டர் அப்பா அம்மாவை காப்பாத்த ஓடுறா. அப்போ தளபதி போர் வீரர்கள் உதவியோட 2 மான்ஸ்டரையும் சுத்து போட்டு நிக்க இளவரசி எலியன் உள்ள பூந்து அவங்க தான் என்னோட அப்பா அம்மான்னு சொல்றா. அதை கேட்டு ஊர் மக்களும் தளபதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மந்திரிங்க 2 பேரும் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை தளபதி கிட்ட சொல்றாங்க. அப்போ இளவரசி மான்ஸ்டர் அப்பாவையும் அம்மாவையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும்போது அவளை தள்ளி விட்டுடுறாங்க. உடனே தளபதி அந்த 2 மான்ஸ்டர்களையும் போர் வீரர்கள் உதவியோட கூண்டுல அடைச்சிடுறாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்குன்னு கூச்சலும் குழப்பமும் உண்டாக்குறாங்க. இளவரசியை அவங்க கிட்ட பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணும்போது நாளைக்கே அந்த 2 மான்ஸ்டர்களையும் நாடு கடத்திடுறோம், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கன்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்க தளபதி. அதன்படி மான்ஸ்டர் அப்பாவையும் அம்மாவையும் கூண்டுல வச்சிருக்கிறத பார்த்து எப்படியாச்சும் அப்பா அம்மாவை காப்பாத்தி ஆகணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கா எலியன். அந்த சமயம் அவளோட செல்லப்பிராணி வாயிலிருந்து சத்தம் வருது. என்னடா அதுன்னு அடிச்சு பிடிச்சி எடுத்து பார்த்தா சன்னியும் லூனாவும் விட்டு போன மந்திர நகை. அதுல இருக்க கலர் பட்டன் ஜொலிக்கிறத பார்த்து எதையாவது ஒன்று தமிக்கி விட்டுடுறா. அப்போ 3D ஹோலோகிராம் மூலமா அவங்க 2 பேரும் தெரியுறாங்க. அந்த மந்திர நகையை எங்கேயா தூக்கி போட்டேன்னு 2 பேரும் தேடிக்கிட்டு இருக்கும்போது அது என்கிட்ட தான் இருக்கு, தயவு செஞ்சு நீங்க ராஜ்யத்துக்கு திரும்பி வாங்கலன்னு கூப்பிடுறா எலியன். ஐயோ எப்பா எங்களால அங்க வர முடியாதுன்னு மறுத்துடுறாங்க. அப்படின்னா உங்க இடத்துக்கு நான் வரேன், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்களேன்னு கெஞ்சி கேட்கறா. அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாம சரி மந்திர நகையை பயன்படுத்தி எங்க இடத்துக்கு வந்து சரின்னு சொல்றாங்க. உடனே குதூகலமாகி காவலர்கள் முன்னாடி போய் எல்லாத்தையும் கீழே போடுங்கன்னு மந்திர நகை கிட்ட சொல்றா. அது டவுசரை கீழே போட்டுருது. இதுகிட்ட எல்லாத்தையும் விளவரையா கேட்கணும் போல. சரி இருட்டுக்கே டஃப் கொடுக்குற காட்டுக்கு எங்க 3 பேரையும் அழைச்சிட்டு போன்னு உத்தரவிடுறா. அதன்படி மந்திர சக்தி மூலமா இரும்பு கூட குதிரையா மாத்தி ஓட வைக்குது.
பின்னாடியே வந்த எலியன் இதை ரதமா மாத்த உத்தரவிடுறா. அப்போ அங்க இருக்க சிவப்பு கம்பளத்தை கூடாரமா மாத்தி இரும்பு குதிரையோட ஒட்ட வச்சிருது மந்திர சக்தி. அதுக்குள்ள இருக்க இளவரசியை காப்பாத்த தளபதி போர் வீரர்களோட துரத்திட்டு போறாங்க. அதை பார்த்து செல்லப்பிராணி கிட்ட மந்திர நகையை கொடுத்து அவங்களை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டுற வேலையை பார்க்கறா எலியன். அது மந்திர சக்தியை பயன்படுத்தி கம்பத்துல தொங்கிட்டு இருந்த கொடி எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்து போர் வீரர்களை தடுக்கிற வேலையை பார்க்குது. அப்போ தளபதி கதவை இழுத்து மூட சொல்றாங்க. அதன்படி அருவியால உருவாக்கப்பட்ட கதவை இழுத்து மூடுறாங்க. அப்போ செல்லப்பிராணி மந்திர சக்தியை பயன்படுத்தி அதுக்கு நடுவுல ஒரு வழியை உண்டாக்குது. அதுல ஷார்ப்பா இளவரசி உள்ள புந்து வெளியே வந்ததும் பின்னாடியே தளபதியும் வராங்க. அப்போ அவங்களுக்கு உதவியா பறக்கும் பூனைகளை கூப்பிடுறாங்க. செல்லப்பிராணி அவங்கள தடுத்து நிறுத்த வைக்கப்போர்களையும் கட்டைகளையும் நாயா மாத்தி அவங்கள அலற விடுது. அப்போ ஒரு பறக்கும் பூனை மேல ஏறி விடாப்பிடியா விரட்டிக்கிட்டு வராங்க தளபதி. அதுல ஒரு பூனை மேல ஏறி வந்த 2 மந்திரியும் இளவரசி கிட்ட நீ திரும்பி வந்துருமான்னு கூப்பிடுறாங்க. ஆனா எல்லியன் அதை சட்டை பண்ணாம போறத பார்த்து தாத்தா மந்திரியை கவுத்து போட்டு நீ அவளை போய் இழுத்துட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாங்க பெண் மந்திரி. ஆனா செல்லப்பிராணி மந்திர சக்தியால அவரை தடுக்க முயற்சி பண்ணி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கேப்ல வித்தியாசமான வண்டி காட்டுக்குள்ள போகாம பெரிய மரத்து மேல ஏறி ஓடுது. அதுல இருந்த தாத்தா மந்திரியும் கீழே விழுந்துடுறாரு. அவர்கிட்ட என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றா எல்லியன். சரி விடு, நான் பெருசா எடுத்துக்கல, நீ திரும்பி வந்தா மட்டும் போதும்னு மந்திரி சொல்றதை கேட்டு என்னடா செல்லப்பிராணி பேசுதேன்னு ஆச்சரியப்படுறா எல்லியன். அப்பதான் தாத்தா மந்திரியும் ஆச்சரியப்படுறாரு. பாவம் செல்லப்பிராணி பயன்படுத்தின மந்திர சக்தியால கூடு விட்டு கூடு பாஞ்சிடுறாங்க போல. இந்த உடம்புல என்னோட ஆத்மா இருக்கு, அப்ப என் உடம்புல செல்லப்பிராணியோட ஆத்மா இருக்குமோன்னு அதிர்ச்சி அடைகிறாரு. அதுக்கேத்தா போல தாத்தா உடம்புல இருக்க செல்லப்பிராணி கண்டதையும் மேஞ்சி திங்குது. அப்போ செல்லப்பிராணி உடம்புல இருக்க தாத்தா தயவு செஞ்சு என்ன சகஜ நிலைமைக்கு மாத்தி விட்டுருமான்னு கெஞ்சி கேட்கிறாரு. இப்போதைக்கு என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு மந்திர நகை மூலமா மரத்துக்கு நடுவுல ஓட்டையை போட்டு உள்ள புந்துடுறா. அதனால பின்னாடி வர தளபதியாலையும் மற்றவங்களாலையும் உள்ள நுழைய முடியல. ஆனா எல்லியன் உருவாக்கின மந்திர வண்டியும் செயலிலிருந்து கீழே விழுந்துருது. அதுல எந்தவித சேதாரமும் இல்லாம எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. அப்போ என்ன பண்றதுன்னே புரியாம புலம்பிக்கிட்டு இருந்த மந்திரி காட்டுக்குள்ள யாரோ சூப்பரா சமைக்கிறாங்கன்னு மோப்பம் பிடிச்சி சொல்றாரு. உடனே அவங்க பக்கத்துல இருந்து பெரிய ஆந்த குட்டி பறந்து போகுது. அதுக்கு அடியில முட்டை ஓடு போல இருக்க வீடை பார்த்து சந்தோஷப்படுறா எல்லியன். உள்ள இருக்க 2 மந்திரவாதிகளும் ஜாலியா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கதவை தட்டினதும் உன்னதாமா நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வரவேற்கிறாங்க. ஆனா கூடவே வந்த மான்ஸ்டர் அப்பா அம்மாவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி இந்தாங்க உங்க மந்திர நகை, இதை வச்சு எங்க அப்பா அம்மாவை சகஜ நிலைமைக்கு மாத்திருங்கன்னு சொல்றா எலியன். என்னம்மா சொல்ற, இதை வச்சுலாம் உங்க அப்பா அம்மாவை மாத்த முடியாது. அவங்க மனசுக்குள்ள இருக்க இருள் நிறைந்த எண்ணங்கள் தான் அவங்களை இப்படி மான்ஸ்டரா மாத்த வச்சிருக்கு. அவங்கள மறுபடியும் சரிபடுத்தணும்னா நீ வெளிச்சத்தை தேடிதான் போகணும். உன் கண்ணுக்கு தெரிகிற சின்ன சின்ன வெளிச்சம் தான் உனக்கான வழிகாட்டி. இதுக்கு நடுவுல நீயும் அந்த கருப்பு சூறாவளியை பார்க்க வேண்டி இருக்கும். அப்போ உன் மனசுக்குள்ள இருக்க தீய எண்ணங்களை ஒழிச்சு கட்டி அதுல சிக்காம நீ தப்பிக்கணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லார் மனசுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு தீய எண்ணங்கள் நிச்சயமா குடிகொண்டிருக்கும். அதை மட்டும் நீ ஜெயிச்சிட்டா உயரமான மலைப்பகுதியில் இருக்க வெளிச்சம் தரும் ஆத்தை நீ கண்டுபிடிச்சிருவ. அதுல உங்க அப்பா அம்மாவை இறக்கி விட்டனா அவங்க சகஜ நிலைமைக்கு மாறிடுவாங்கன்னு சொல்றாங்க 2 பேரும். அதை கேட்டு சந்தோஷப்பட்ட எலியன் காட்டுக்குள்ள தெரிகிற வெளிச்சத்தை பார்த்து பயணத்தை ஆரம்பிக்கிறா. சரின்னு இந்த மந்திரவாதிங்க 2 பேரும் உள்ள பூந்து சமைச்சதை சாப்பிடுறாங்க. இங்கிருந்து வெளிச்சத்தை பின்தொடர்ந்துகிட்டே போன எலியன் சுரங்கப்பாதை போல இருக்க மரத்தை தாண்டி வெளிச்சம் இருக்கிறத பார்த்துட்டு உள்ள போலாம்னு சொல்றா. அந்த சமயம் பறக்கும் பூனைகள் மேல உட்காந்து இளவரசியை தேடிக்கிட்டு இருக்க தளபதியை பார்த்து காட்டு கத்திக்கிட்டு இருக்காரு தாத்தா மந்திரி. ஆனா எல்லியன் மான்ஸ்டர் அப்பாவையும் அம்மாவையும் மரப்பொந்து வாசல்ல நிக்க வச்சுட்டு சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்க மந்திரியை பிடிச்சிக்கிட்டு உருண்டு வராங்க. நம்ம நாட்டுக்கு அரசரும் அரசியும் தேவைன்றதை விட எனக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் வேணும், அதனால தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்றாங்க. அப்போ மான்ஸ்டர் அப்பாவும் அம்மாவும் ஏற்கனவே உள்ள போயிருக்கிறத பார்த்து இவளும் உள்ள நுழையிறா. அங்க இருக்க சின்ன சின்ன ஜீவராசிகள் எழுப்புற சத்தம் நீல வட்டத்தை உருவாக்குது. அதே போல மான்ஸ்டர் அப்பா அம்மா எலியன் இவங்க 3 பேரும் சத்தம் போடும்போது அந்த நீல வட்டம் வருது. ஆனா செல்லப்பிராணி உடம்புல இருந்த மந்திரி மட்டும் கடுப்புல கத்தும்போது சிவப்பு கலர் மின்னல் போல வெளிவருது. அதாவது நல்ல எண்ணத்தோட சத்தம் எழுப்புனா நீல கலர்லையும், அதை தவிர்த்து வேற எந்த எண்ணத்தோட சத்தம் போட்டாலும் சிவப்பு கலர் மின்னல் வெளியேறுது. இப்போ தெரியாதனமா மான்ஸ்டர் அப்பாவும் அம்மாவும் மோதிக்கும் போது கோபத்துல கத்துற சத்தம் ஏடாகுடமான மின்னலை வெளிப்படுத்துது. அதுல அடிபடாம எல்லியன் தப்பிக்கும் போது தயவு செஞ்சு அமைதியா இருங்கன்னு பதட்டத்தோட கத்துறா. அந்த சத்தமும் சிவப்பு கலர் மின்னலை தான் வெளியேற்றுது. அவளோட பயம் அதிகமாக கருப்பு கலர் சூறாவளி வேற உருவாகுது. அதுல சிக்கனா இவளும் மான்ஸ்டர் ஆகிடுவான்றதுனால கையில கிடைச்சதை புடிச்சுக்கிட்டு நிக்கிறா. இதை கவனிச்ச மான்ஸ்டர் அம்மா பொண்ணுன்னு வாயை திறந்து சொல்லிடுறாங்க. அந்த சத்தம் நீல கலர் வட்டத்தை உருவாக்கிடுது. அடுத்தது மான்ஸ்டர் அப்பாவும் அமைதியாகிடுறாரு. இவங்க 2 பேரும் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சதும் நீல வட்டம் அந்த கருப்பு சூறாவளியை அழிச்சிடுது. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட எலியன் அந்த மரப்பொந்துல இருந்து வெளியே வந்ததும் நீங்க எப்படி பேச ஆரம்பிச்சீங்கன்னு ஆச்சரியப்படுறா.
எங்களுக்கே தெரியலம்மா, நீ கேக் எடுத்துட்டு வர பொண்ணு தானே? சரி கேக்கு எங்கன்னு கேக்குதுங்க ரெண்டும். ஆமா, நான் கேக் எடுத்துட்டு வர பொண்ணு தான். ஆனா இப்ப என்கிட்ட கேக் இல்ல. நீங்க தான் என்னோட அப்பா அம்மான்ற நினைவுகள் உங்ககிட்ட இல்லாம போலாம். ஆனா உங்களை சகஜ நிலைமைக்கு கொண்டு வர பொறுப்பு எனக்கு இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சண்டை போடக்கூடாது. உள்ள பாத்தீங்கல்ல சண்டை போட்டா என்ன நடக்கும்னு. அதனால அமைதியா நாம வெளிச்சத்தை நோக்கி போகணும்னு சொல்றா. அதுக்கு ஒத்துக்கிட்டு பொண்ணு கூட சந்தோஷமான பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்க விசித்திரமான ஜீவராசிகளையும் பலவிதமான பாறாங்கற்களையும் அருவியில எகிரி குதிச்சு விளையாடிக்கிட்டும் சந்தோஷமா பயணம் பண்றாங்க. ஆனா கூட வர தாத்தா மந்திரி தான் புலம்பிக்கிட்டே இருக்காப்புல. அவங்களுக்கு நம்மளை பத்தின ஞாபகங்களே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க மாறிடுவாங்கன்னு நீ நம்புற? போற போக்குல என்ன பஞ்சு முட்டாய் தலையன்னு கிண்டல் பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு புலம்புறாரு. அதை கேட்டு வழி நெடுக்க பஞ்சு முட்டாய் தலையான்னு கத்திக்கிட்டே வருதுங்க 2 மான்ஸ்டரும். இப்படி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டே மலை மேல இருக்க வெளிச்சத்தை பார்த்து அங்க ஏறி வந்ததும் அடுத்து எந்த பக்கம் போகணும்னு வெளிச்சம் காட்ட மாட்டேங்குது. உடனே எலியன் இந்த பக்கமா அந்த பக்கமானு கையை நீட்டி நீட்டி பாக்குறா. ஆனா வெளிச்சம் வந்த பாடு இல்ல. சரின்னு அன்னைக்கு நைட் அங்கேயே தங்கிடுறாங்க 4 பேரும். அப்போ உங்களுக்கு கேக்க கொண்டு வந்து கொடுக்கறத தவிர்த்து வேற எதனா என்னை பத்தி ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா. 2 பேரும் இல்லைன்னு சொல்ல சின்ன வயசுல நடந்த சம்பவங்களை பாட்டா படிச்சு காட்டுறா. அப்போ அம்மாக்கு எலியன்ன்ற பேரு மட்டும் ஞாபகத்துக்கு வருது. அதை சொன்னதும் பயங்கரமா சந்தோஷப்படுறா. அப்போ தூரத்துல வெளிச்சம் உருவாகி அவங்களுக்கு வழியை காட்டுது. உடனே சந்தோஷமா பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில தளபதி இவங்க தங்கிட்டு போன இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இங்கிருந்து இவங்க எங்க போயிருப்பாங்கன்னு யோசிக்கும் போது மந்திரி உடம்புல இருந்த செல்லப்பிராணி கண்டதையும் எடுத்து தின்னுகிட்டு இருக்கு. எங்க இருந்து இதுக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு பார்த்தா செல்லப்பிராணி உடம்புல இருந்த மந்திரி வழி நெடுக்க தின்பண்டங்களை வச்சுட்டு போயிருக்காரு. உடனே அதை பின்தொடர்ந்து போறாங்க. இந்த பக்கம் வெளிச்சத்தை நோக்கி பயணிச்சு வரும்போது பாறைகளுக்கு மத்தியில இருக்க மணல் பகுதிக்கு வந்து சேர்றாங்க. அந்த இடத்துல பறக்கும் பூனை குடும்பத்தோட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து நான் தான் உங்க பொண்ணுன்னு மான்ஸ்டர் அப்பா அம்மா கிட்ட சொல்றா எலியன். ஆனா அவங்க 2 பேருக்கும் என்ன சொல்ல வரான்றதே புரிய மாட்டேங்குது. அப்போ செல்லப்பிராணி உடம்புல இருந்த மந்திரி தின்பண்டங்களை வழி நெடுக்க வச்சுட்டு வர்றதை கவனிச்சு கூட இருந்துட்டே குழி பறிக்கிறியா? ஒழுங்கா இருந்தனா நடந்து வரலாம், இல்லைனா எங்க அம்மா வாயில தூக்கி போட்டுருவேன்னு மிரட்டுறா எலியன். ஏம்மா அதை மட்டும் பண்றாத, நான் இனிமே எதுவும் பண்ண மாட்டேன்னு வாக்கு தராரு மந்திரி. சரின்னு அங்கிருந்து மணல்ல நடக்கும்போது மேகமூட்டங்கள் சூரியனை மறைக்கிறப்போ மணல் கடலா மாறிடுது. அதாவது நிழல் பட்டா பொதக்குழி போல உருவாகி எல்லாரையும் உள்ள இழுக்குது. கிட்டத்தட்ட 1000ல் ஒருவன் படத்துல வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சூரியன் திரும்பி வந்ததும் அது சாதாரண மணலா மாறிடுது. இதுல மான்ஸ்டர் அம்மா மட்டும் பாறையில பாதுகாப்பா ஏறி நின்னுடுறாங்க. ஆனா மான்ஸ்டர் அப்பாவும் எலியனும் மணல்ல புதஞ்சிடுறாங்க. அப்போ நாம இந்த இடத்த சுத்திட்டு போலாம், அதுதான் பாதுகாப்பா இருக்கும்னு சொல்றாங்க மான்ஸ்டர் அம்மா. எதுக்கு சுத்திட்டு போனோம், பாறை மேல எகிரி குதிச்சு போக வேண்டியதுதான்னு சொல்றாரு மான்ஸ்டர் அப்பா. இவங்க 2 பேருக்கும் என்ன சொல்றதுன்னு புரியாம எலியன் முழிக்க வாக்குவாதம் பெருசாகி கருப்பு சூறாவளி உருவாகிடுது. அதே சமயம் மந்திரி கொடுத்த தகவலின்படி தளபதி படையை திரட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. எப்படியாச்சும் இளவரசியை காப்பாற்ற மணல் பகுதியில் இறங்கும் போது வானத்துல மேகமூட்டங்கள் அதிகமாகி புதக்குழி உருவாக ஆரம்பிக்குது. அதுல மூழ்கி போறதை பார்த்து எல்லாரும் பின்வாங்குங்கன்னு உத்தரவிடுறாங்க தளபதி. அதே சமயம் மான்ஸ்டர் அப்பாவும் அம்மாவும் பாறையில நின்றுகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ குட்டி பறக்கும் பூனை புதக்குழியில சிக்கி அடிச்சுக்கிட்டு போகுது. அதை காப்பாற்ற முடியாம அப்பா அம்மா பூனைங்க 2ம் கதறி கத்துதுங்க. இதை கவனிச்ச எல்லியன் சண்டை போடுற மான்ஸ்டர் அப்பா அம்மாவை சும்மா இருக்க சொல்லிட்டு அப்பாவை கீழே இறங்கி பாறையை தள்ள சொல்றா. அதன்படி மான்ஸ்டர் அப்பாவும் பாறையை கரெக்டா தள்ளி குட்டி பறக்கும் பூனையை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. ஆனா அது அருவி போல இருக்க மண்ணில் அடிச்சுக்கிட்டு போகுது. அப்போ மான்ஸ்டர் அம்மா எலியனை தூக்கிட்டு போறாங்க. கரெக்டா அந்த பறக்கும் பூனை கீழே விழும்போது இவ எகிரி குதிச்சு காப்பாத்திடுறா. அப்போ டக்குன்னு நாக்கு நீட்டி அவளை பிடிச்சிடுறாங்க மான்ஸ்டர் அம்மா. எப்படியோ நல்லபடியா ஒரு உயிரை காப்பாத்திட்டோம்னு சந்தோஷப்படும் போது கருப்பு சூறாவளியும் மறைஞ்சிடுது. வானத்துல இருக்க மேகமூட்டங்களும் மறைஞ்சி சூரியன் வெளியே வருது. அதனால புதக்குழி மணலும் சாதாரணமா மாறிடுது. அப்போ பறக்கும் பூனையோட குடும்பத்துக்கிட்ட அதோட குட்டியை ஒப்படைக்கிறாங்க. அதே சமயம் தளபதி முழு வேகத்துல படைகளோட வராங்க. அதை பார்த்து இவங்க கண்ணில் படாத மாதிரி நாம எஸ் ஆகணும், எதனா யோசனை சொல்லுங்கன்னு கேட்கறா எலியன். உடனே அப்பா மான்ஸ்டர் முன்னாடி போய் மணல்ல புழுதியை கிளப்புறாரு. அந்த கேப்ல எலியன் கேங்கோட தப்பிச்சிடுறா. அவங்களுக்கு பறக்கும் பூனை குடும்பம் உதவி செய்து. அப்போ படை வீரர்களோட வந்த தளபதி இவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியாம எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கும்பல் மலை இடுக்குல பூந்து பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நான் எப்படி என் உடம்புக்குள்ள போறதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு மந்திரி. அவரை சமாதானப்படுத்துற கேப்ல மான்ஸ்டர் அப்பாவும் அம்மாவும் காணாம போயிடுறாங்க. என்னடா இதுன்னு எலியன் பதறும் போது இந்த பகுதியில அவங்க செல்லப்பிராணி போலவே இருக்க மிருகங்கள் சுத்து போடுதுங்க. அதுங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த மந்திரி முன் வரும்போது பட்டுன்னு ஒரு மண்புழுவை எடுத்து அதை நசுக்கி அதுல எச்சியை துப்பி லாலிபப்பு போல உருட்டி கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லுதுங்க. என்ன கன்றாவிடா இதுன்னு முக சுழிச்சாலும் வேற வழி இல்லாம அதை சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையா இருக்கேப்பான்னு கத்துறாரு. அது மட்டும் இல்லாம பயங்கரமா உற்சாகமாகி அந்த கூட்டத்தோட சேர்ந்து ஆட்டம் என்ன பாட்டம் என்ன
ஒரே குஜால் தான் போங்க. பின்னாடியே எலியனும் பின்தொடர்ந்து வராங்க. நல்லா மஜாவா 2 பேரையும் வைப்பு பண்ண வச்சு அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க. இந்த பகுதியை தாண்டினதும் பறக்கும் வெள்ளை பூனைகள் இருக்க இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்போ அம்மா பூனை குட்டி பூனையை நக்கிறத பார்த்து மான்ஸ்டர் அம்மா எலியனை நக்கிட்டு இருக்காங்க. அது கழுத்து பிடிச்சி தூக்கிட்டு போறத பார்த்து இவங்களும் கழுத்து பிடிச்சி தூக்குறாங்க. அதை பெருசா எடுத்துக்காம எலியன் குட்டி பூனைங்க கூட விளையாடும் போது அப்பா பூனை கூட உக்காந்து இருந்த மான்ஸ்டர் அப்பா இவதான் என் பொண்ணுன்னு மனசார உணர்ந்துடுறாரு. அதை வெளியே சொன்னதும் அம்மாக்கும் ஞாபகம் வந்துருது. உடனே 2 பேரும் பொண்ணை பாசத்தோட கட்டி தழுவுறாங்க. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட மந்திரி, நாங்களே உங்க மேல இருந்த நம்பிக்கையை இழந்துட்டோம், ஆனா உங்க பொண்ணு நம்பிக்கையை கைவிடாம இவ்வளவு தூரம் வந்திருக்கான்னு சொல்றாரு. அதை கேட்டு பெருமையோட பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்போ இவங்க 3 பேருக்குமே வெளிச்சம் தர ஆறு கண்ணுக்கு தெரியுது. உடனே துள்ளி குதிச்சுக்கிட்டு அதை நோக்கி ஓடுறாங்க. பல மைல் தூரம் கடந்து அந்த மலை மேல ஏறி ஆத்து பக்கம் வந்து சேர்ந்ததும் வெளிச்சம் தரும் தண்ணிக்குள்ள எலியனும் மந்திரியும் இறங்கி ஜாலியா விளையாடுறாங்க. சரின்னு பின்னாடியே வந்த மான்ஸ்டர் அப்பாவும் அம்மாவும் இறங்கலாம்னு பார்த்தா தண்ணி பின்னோக்கி போகுது. என்னடான்னு முழிக்கும் போது அந்த தண்ணி அவங்க மான்ஸ்டரா மாறினதுக்கான காரணத்தை காட்டுது. 1 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாவும் ராணியும் காட்டுப்பகுதிக்கு வரும்போது தேவையில்லாத வாக்குவாதம் பெரிய சண்டையில முடியுது. அதனால கருப்பு சூறாவளி உருவாகி இவங்களை முழு மான்ஸ்டரா மாத்திடுது. இதுதான் நம்மளோட நிலைமைக்கு காரணம்னா இனிமே நாம என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அதை பார்த்து ஏன் இறங்கி வர மாட்டீங்கன்னு கேட்கிறா எலியன். உனக்கே தெரியும், நாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட சண்டை போடுவோம். அந்த கோபம் தான் எங்களை இப்படி உருமாத்திருக்கு. அது மனசுல இருக்கிற வரைக்கும் எங்களால மனுஷனா மாற முடியாதுன்னு சொல்றாரு மான்ஸ்டர் அப்பா. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, எங்களுக்குள்ள இருக்க விரிசலை சரி பண்ணிட்டு தான் இந்த ஆத்துல இறங்க முடியும்னு சொல்லிட்டு தனியா போறாங்க. அதை கேட்டு செம்ம கடுப்பான எலியன், உங்களுக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன். எல்லா குடும்பத்திலையும் சண்டை சச்சரவுகள் வரதா செய்யும், ஆனா அதையும் கடந்து நம்மளுக்காக ஒரு பொண்ணு இருக்காளேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க தோணல. இத்தனை வருஷம் ஒன்னா வாழ்ந்த உங்களுக்குள்ளேயே ஒரு வெறுப்புணர்வு இருக்குன்னா என் மேல உங்களுக்கு வெறுப்பு வராதுன்றதுக்கு என்ன நிச்சயம்னு கேக்குறா. அவளோட கண்மூடித்தனமான கோபம் மிகப்பெரிய சூறாவளியை உருவாக்குது. சரி, எப்படியாச்சும் அதுல இருந்து பொண்ணை காப்பாத்தலாம்னு பார்த்தா போர் வீரர்களோட வந்த தளபதி மான்ஸ்டர் அப்பாவையும் அம்மாவையும் பிடிச்சிடுறாங்க. 2 பேரோட வாயையும் கட்டி போட்டு கூண்டில் அடைச்சி இவங்களை கண்காணாத இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு சொல்றாங்க. ஆனா கூட இருந்த இளவரசியை காணுமேனு தேட ஆரம்பிக்கிறாங்க. பாவம், அவன் மலை மேல இருக்க சூறாவளியில சிக்கியிருக்கான்னு யாருக்கும் தெரியல. இதை பார்த்துக்கிட்டு இருந்த செல்லப்பிராணி உடம்புல இருந்த மந்திரி உடனே போய் அதுங்களோட கூட்டத்தை கூட்டிட்டு வந்து அட்டாக் பண்றாரு. எல்லாம் வாயில வச்சிருந்த கலர் மண்புழுக்களை துப்பி போர் வீரர்களை தாக்குதுங்க. அது மட்டும் இல்லாம எல்லாம் குழிகளை உண்டாக்கி கீழே தள்ளி விடுதுங்க. இதுங்களை சமாளிக்க முடியாம போர் வீரர்கள் சிக்னல் கொடுத்ததும் இளவரசியை தேடி போன தளபதி திரும்பி வராங்க. அந்த கேப்ல ஆள் மாறாட்டம் பண்ண மந்திரியும் செல்லப்பிராணியும் ஒன்னா சேர்ந்து அரசரையும் அரசியையும் விடுவிச்சிடுறாங்க. உடனே தளபதி அவங்கள தாக்க வரும்போது, நிறுத்துங்க, நாங்க தான் உங்களோட அரசரும் அரசியும்னு உத்தரவிடுறாங்க. மான்ஸ்டரா இருந்தாலும் அவங்களோட கம்பீரமான குரலை கேட்டு எல்லாரும் அமைதியா நின்றுடுறாங்க. அப்போ தளபதி இளவரசி எங்கன்னு கேட்க, மலை மேல இருக்க சூறாவளியில சிக்கியிருக்கா, உடனே போய் அவளை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. மேலே ஏறி போனா அப்பாவும் அம்மாவும் ஒன்னா இருந்த நினைவுகள் எல்லாமே பொய்ன்னு யோசிச்சு கோவத்துல என்ன பண்றதுனே புரியாம அவளும் ஒரு மான்ஸ்டரா உருவெடுக்கிறா. இதை உடனே தடுத்தாக்கணும்னு முடிவெடுத்து மேலே போய் வெளிச்சம் தரும் ஆத்த கீழே தள்ளிவிட முயற்சி பண்றாங்க 2 பேரும். அதன்படி கஷ்டப்பட்டு சாய்ச்சதும் வெளிச்சம் தரும் தண்ணி அவன் மேல பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூறாவளி கரைய ஆரம்பிக்குது. எங்களுக்குள்ள இருந்த பிரச்சனையில நாங்க உன்னை மறந்துட்டோம், அது எவ்வளவு பெரிய தவறுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டோம், அதை திருத்திக்க ஒரு வாய்ப்பு கொடுன்னு கெஞ்சி கேட்கறாங்க 2 பேரும். ஒரு வழியா ஒன்னு சேர்ந்து தன்னை காப்பாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு சாந்தமடைகிறா எலியன். அப்போ அவளோட சின்ன வயசு உருவம் அப்பா அம்மாவை நம்பாதன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் நம்மளுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, அதை ஏத்துக்கிட்டு அவங்களோட எண்ணத்தையும் நாம புரிஞ்சிக்க வேண்டியதுதான்னு சொல்லி அவளுக்கு அவளே சமாதானப்படுத்திக்கிறா. ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சு 3 பேரும் கட்டி பிடிக்கும் போது அளவில்லா அன்பு வெளிப்பட்டதும் மான்ஸ்டர் உருவத்தில் இருக்க அரசரும் அரசியும் மனுஷ ரூபத்துக்கு மாறிடுறாங்க. அதே போல மந்திரியும் செல்லப்பிராணியும் அவங்க உடம்புக்கே திரும்பிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்த எலியன், எங்க அப்பாவும் அம்மாவும் இப்ப தனித்தனி வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஆனா ஒருத்தர் புரிஞ்சுக்க இதுவும் ஒரு நல்ல தருணம் தான். அதை பத்தி நான் கவலைப்படல, ஏன்னா 2 பேருமே என்ன அக்கறையோட தான் பாத்துக்கிறாங்க. என் விஷயத்துல அவங்க ஒன்னாதான் இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அந்த சமயம் அரண்மனையில இருந்து பிளார் சிக்னல் வர்றதை கவனிச்சு உடனே வந்து பார்த்தா அவளோட பிறந்த நாள் விழாவை ஊர் மக்களோட சேர்ந்து கொண்டாட பயங்கரமான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அதுல செல்லப்பிராணிக்கு ஆர்மர் சூட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு மந்திரி. இளவரசிக்கு பறக்கும் பூனை மேல உட்கார லெதர் சீட்டை பரிசா கொடுக்கறாங்க அரசரும் அரசியும். இந்த பார்ட்டிக்கு தவளையில 2 மந்திரவாதிகளும் வராங்க. உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் உடனே கூப்பிடுங்க, நிச்சயமா வந்து செய்யறோம்னு சொல்றாங்க. இதுக்கு மேல எனக்கு எந்த பிரச்சனையும் கவலையும் கிடையாதுன்னு சொல்லி சந்தோஷமா அந்த லெதர் சீட்டை பறக்கும் பூனை மேல போட்டுக்கிட்டு ஜாலியா எலியன் பறந்து போறதோட படம் முடியுது. இந்த 90களில் பிறந்த குழந்தைகள் தான் அப்பா அம்மா சண்டையை நேரில் பார்த்து நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல. அதுல என்னையும் சேர்த்து தான் சொல்றேன்.
அந்த மாதிரி நாம இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து நம்ம குழந்தைங்க முன்னாடி சண்டையே போடக்கூடாதுன்னு தீர்மானமா இருக்கணும். ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச அப்பா அம்மா ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கேவலமா திட்டிக்கிறத பார்க்கும்போது வர வலிய வார்த்தையால விவரிக்க முடியாது. இந்த விஷயத்தை தான் படத்துல செம்மையா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.